லக்கி டிரா பாக்ஸ்ல யார் அந்த லக்கியான பர்சன் அப்படிங்கறத பார்த்தலாம். நான் செலக்ட் பண்ணிடலாம். வாங்க மேம், செலக்ட் பண்ணுங்க. யார் அந்த லக்கியான பர்சன் பார்த்துருவோம். நம்ம நவரத்னா ஜுவல்லரியில பாத்தீங்க அப்படின்னா 15 டேஸ்மே பாத்தீங்கன்னா 15 மெம்பர்ஸ்க்கு கோல்டு செயின் கிஃப்டா கொடுக்க போறோம். அது யாருங்கிறத நம்ம பார்க்க போறோம். மேம் செலக்ட் பண்ணுங்க. நான் எனக்கு 4th டேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டே இருக்கீங்க. அப்படியே ஃபுல்லாக பாருங்கள். நம்ம கஸ்டமர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நைட் ஆயிடுச்சுங்க. நைட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 9 o'clock கிட்ட இருக்கும். இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ கஸ்டமர்ஸ் நமக்காக நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. யூடியூப் பார்த்து இன்ஸ்பயர் ஆகிட்டு தான் இங்கே வந்தேன். ஸோ லாட் ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருக்குது. 4th டேங்க. என்னடா 4th டேன்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஹாரம் அண்ட் நெக்லஸ் கலெக்ஷனோட ஃபெஸ்டிவல் போயிட்டு இருக்கு இல்லையா, நம்மளோட சென்னை ஷாப்பில். அதில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 4th டே ஆயிடுச்சு. நிறைய எக்ஸ்க்ளூசிவான கலெக்ஷன்ஸ் நிறைய பேர் பார்த்து ரசித்து ஃபீல் பண்ணி வாங்கிட்டு போகிறாங்க. நீங்களும் கண்டிப்பாக ஃபீல் பண்ணி வாங்கிட்டு போகணும்னு நினைக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னென்ன கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக நீங்களும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதுக்காக தான் இந்த வீடியோ. நிறையா நம்ம போட்டுகிட்டே இருக்கோம், அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு நான் ஏன் டெய்லி அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக என்னென்ன கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு நீங்களும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதுக்காக தான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்டான நிறைய நெக்லஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. நான் உங்களுக்கு ஓவராலாக நிறைய காமிச்சிருக்கேன். ஆனால் என்ன ப்ரைஸில் வருது, என்ன வேஸ்டேஜில் வருது அப்படிங்கிறது நம்ம கொஞ்ச நாளாக சொல்லலை இல்லையா. ஏன்னா ரொம்ப ரஷ்ஷில் போயிட்டுருக்கு. உங்களுக்கு ப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லணும் அப்படின்னா எப்படியும் ரொம்ப நேரம் இழுக்கிறேன். ஏன்னா அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது. அதனால தான் நான் உங்களுக்கு ப்ரைஸ் எல்லாம் சொல்லாமல் இருந்தேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேஸ்டேஜ் ப்ரைஸ் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னென்ன வெயிட்லலாம் வருது, என்ன ப்ரைஸில் நம்ம நவரத்னால கொடுக்குறோம் அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக பார்த்தலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாருங்க, இப்போ பார்க்குற நம்ம வந்து 18 கேரட்ல என்னென்ன கோல்டு கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் காமிச்சிருந்தேன் இல்லையா. அதை பேஸ் பண்ணி அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் பாருங்கள். லேயர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் மல்டி கலர்ஸில் உங்களுக்கு ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சுமே வந்திருக்கு. இதோட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 24 grams 730 ஒரு 25 grams கிட்ட இருக்குன்னு வைங்களேன். இதில் வந்து உங்களுக்கு 4 gramsக்கு மேலே உங்களுக்கு இந்த ஸ்டோன் லெஸ் பண்ணி நம்ம வெறும் கோல்டு வெயிட் மட்டும்தான் நம்ம வந்து நீங்கள் கேஷ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 grams மாதிரி வருது. 20 grams அப்படிங்கும்போது ஒரு 2.5 pound வரும் இல்லையா. 2.5 pound மட்டுமே வரக்கூடிய கலெக்ஷன் தான் இது எல்லாமே. இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் நம்ம எல்லா கலெக்ஷன்ஸை காட்டிலும் ஒரு 1 or 2 நம்ம 16-17 அந்த மாதிரி பெர்சன்டேஜில் வாங்குவோம் இல்லையா. இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் அதை விட ஒரு 1 or 2% மட்டும் எக்ஸஸாக கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். எந்த ஒரு அவுட்ஃபிட்மே நான் வச்சு காமிக்கிறேன் பாருங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ். நம்ம லேயர் ஹாரமே நம்மளோட ஷாப்பில் வந்து எப்படி சொல்கிறது ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ், அதுவும் செயின் டைப்பில் உங்களுக்கு ஹாரம் டைப்பில் இருக்காது. இது பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு செட் ஆகாது, இருந்தாலும் நான் வச்சு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், உங்களுக்கு வந்து இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செயின் டைப்பில் ஒரு லேயர் நெக்லஸ். இது ஹாரம் கிடையாது, டிஃப்ரெண்ட்டான ஒரு பீஸ். வெறும் 20 கிராம், அதாவது 2.5 pound மட்டும்தான் வருது இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே. அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் ஏன் ஹெவியான வெயிட்ஸுமே காமிக்கிறேன். லைட் வெயிட்ஸ் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்களா நம்ம வீடியோஸில். நிறைய லைட் வெயிட் கலெக்ஷன்ஸ் எல்லாம், அதாவது பிரைட்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. அதெல்லாம் வெறும் 4 gramsலேருந்தே நம்மக்கிட்ட ஸ்டார்ட் ஆகுது. இல்லை எனக்கு ரெகுலராக யூஸ் பண்ணுற மாதிரி ரொம்ப தின்னாக வேணும் அப்படின்னா நம்மக்கிட்ட வெறும் 750 milli 500 milliலேருந்தே நம்மக்கிட்ட ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய நெக்லஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம வச்சிருக்கோம். பிரைட்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரினா நான் சொன்ன மாதிரி ஒரு 4 gramsலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபெஸ்டிவலுக்காக கொண்டு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கொஞ்சம் வெயிட் கூட இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸுமே இருக்குது. அதுவுமே தான் நான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது நார்மல் கலெக்ஷன். இது வந்து உங்களுக்கு சூஃபி ஸ்டோன்ஸில் வரக்கூடிய கலெக்ஷன்ஸ், ஆனால் கொஞ்சம் ஹெவி வெயிட்டில் வர மாதிரியான கலெக்ஷன்ஸ். ஓகேங்களா. இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 pound மாதிரி வரும். இந்த கலெக்ஷன்ஸுமே உங்களுக்கு ஒரு 17-18% வேஸ்டேஜில் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் வாங்கிக்க முடியும். இது எல்லாமே ஆன்டிக் பீஸுங்க.
எப்படி சொல்கிறது, ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போல்லாம் பிரைட்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களோட ஹல்தியாக இருக்கட்டும் இல்லை மேரேஜாக இருக்கட்டும் இந்த மாதிரியான ஒரு பீஸ் கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க. மேலே அழகாக ஒரு சோக்கர் லைன் பை லைனாக இப்போ நிறைய பேர் போடுறாங்க இல்லையா, அப்படி இருக்கும்போது இதெல்லாம் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுலேயுமே உங்களுக்கு ஸ்டோன் லெஸ் ஆகும். ஸ்டோன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 கிராம்ஸ் மாதிரி உங்களுக்கு 3/4 பவுண்ட் கிட்ட உங்களுக்கு ஸ்டோன் மட்டுமே லெஸ் பண்ணி வெறும் 25 கிராம்ஸ் மட்டும் தான். 25 கிராம்ஸ் அப்படிங்கும்போது ஒரு 3 பவுனுக்கு மேலே அந்த மாதிரி 1 கிராம் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வர மாதிரியான கலெக்ஷன் இது எல்லாமே. நெக்ஸ்ட் பாருங்கள், சூப்பர் கிஃப்ட்டுங்க. நீங்கள் உங்கள் ஒய்ஃப்க்கெல்லாம் கொடுக்குறீங்க, இல்லை என்கேஜ்மெண்ட் வருது, இல்லை உங்கள் லவ்வருக்கு இந்த மாதிரியான ஒரு நெக்லஸ் கிஃப்ட் பண்ணணுங்கிற ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னாலும் இதெல்லாம் கொடுங்க. ஃபுல்லாகவே ஹார்ட்டு தான், அப்படியே ஹார்ட்டை கொடுத்தே கவுத்தரலாம், அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு கலெக்ஷன் இது. இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 24 கிராம்ஸ், அதாவது 3 பவுண்ட் வரக்கூடிய ஒரு கலெக்ஷன். இதில் உங்களுக்கு நம்ம டர்க்கிஷ்லாம் வரும் இல்லையா, ரோடியம், ரோஸ் கோல்டு, எல்லோ கோல்டு அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்டோன் கலெக்ஷன்ஸுமே வச்சு சூப்பராகவே எல்லாமே ஹார்ட்டின் தான். பாருங்க சூப்பராக இருக்கும். என் ட்ரெஸ்க்கு வேறு லெவலில் இருக்குங்க இந்த கலெக்ஷன். பார்த்தீங்களா, இதோட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா 24 கிராம்ஸ், வெறும் 3 பவுண்ட் மட்டும்தான் வருது. இதெல்லாமே நான் சொன்ன மாதிரி ஒரு 16-17% வேஸ்டேஜில் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் வாங்கிக்கலாம். நான் ஒவ்வொன்றுமே உங்களுக்கு வேஸ்டேஜ் நான் சொல்கிறேன். கோல்டு ரேட் பார்த்தீங்க, கோல்டு ரேட் என்னன்னா அண்ணா, கோல்டு ரேட் என்ன 6980 6780 ருபீஸ் மாதிரி இன்னைக்கு கோல்டு ரேட் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா, நீங்கள் வரும்போது அன்னைக்கு என்ன கோல்டு ரேட்டோ அந்த ரேட்டில் நான் சொன்ன வேஸ்டேஜில் நீங்கள் தாராளமாக வாங்கிக்க முடியும். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்டான பேட்டர்னில் ஃபுல்லாகவே உங்களுக்கு எல்லோ கோல்டு, அதே மாதிரி ரோடியம் கோட்டிங் கொடுத்து பண்ணியிருக்காங்க. சூப்பராகவே இருக்குங்க, வேறு லெவலில் இருக்குது. கோல்டு ரேட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6980 ருபீஸ் அந்த மாதிரி போயிட்டுருக்கு. நான் சொன்ன வேஸ்டேஜில் அன்னைக்கு நீங்கள் வரும்போது என்ன கோல்டு ரேட் இருக்கோ அந்த கோல்டு ரேட் படி நீங்கள் வாங்கிக்க முடியும். இந்த மாதிரியான சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. நான் வந்து செப்டம்பர் சோக்கர் மேலா நெக்லஸ் மேலா இருந்துச்சு. இவங்களோட யூடியூப் பார்த்து இன்ஸ்பயர் ஆகிட்டு தான் இங்கே வந்தேன். ஸோ லாட் ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா மினிமலிஸ்டிக் ஜுவல்லரி, நம்ம ஆஃபீஸ் வியர், டெய்லி வியர் அதுக்கெல்லாமே நம்ம இங்கே ப்ரிஃபர் பண்ணலாம். நான் வந்து இங்கே வந்து ஜஸ்ட்டு ஒரு சோக்கர் தான் வாங்கலான்னு வந்தேன். பட் நான் டைமண்ட் இயரிங், 2 மினிமலிஸ்டிக் செயின் வாங்கியிருக்கேன். ஸோ ஐம் வெரி ஹாப்பி வித் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அண்ட் சுமையா பானு அவங்க எனக்கு ரொம்ப பேஷண்ட்டாக எல்லா மாடலும் எடுத்து காமிச்சாங்க. நியர்லி நான் ஒரு 6:30க்கு வந்தேன், இப்போ 8:30 ஆக போகுது. ஸோ 2 ஹவர்ஸாக அவங்க எனக்கு ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் கண்டிப்பாக. கூப்பன் கோடு எழுதி போட்டுருங்க மறக்காமல். ஷோர் ஷோர், தேங்க்யூ மேம். ஓகே ஓகே, ரோடியம் கோட்டிங் ப்ளஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே எல்லோ கோல்டு மிக்ஸ் பண்ணி சூப்பராகவே ஃபினிஷிங் பண்ணுங்க. நல்லா ஒரு எப்படி சொல்கிறது, ஹை பாலிஷ் பண்ணியிருக்கக்கூடிய கலெக்ஷன் தான் இது. பார்க்குறக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம எப்போதும் இருக்கிற மாதிரியான நெக்லஸ் மாதிரி இல்லாமல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரொம்ப யூனிக்கான கலெக்ஷனே சொல்லலாம். இதோட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் ஒரு 5 பவுன் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன் இது. ஒரு 37.960 கிராம்ஸ் வரக்கூடிய கலெக்ஷன் இது. நல்லா பார்க்கறதுக்கு நல்லா ஹெவியான ஒரு பீஸுங்க. நீங்கள் ஒன்று போட்டாலே போதும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். லெஹங்காலாம் போடுறீங்க, ஒரு சிம்பிளான லெஹங்கான்னு வைங்களா, அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்க்கெல்லாம் இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பேஸ்டல் ஷேட்ஸில் நல்ல ஒரு பிங்க் அண்ட் ப்ளூ காம்பினேஷனில் வரக்கூடிய சூப்பர் கலெக்ஷன் இது. இதோட வெயிட் ஃபர்ஸ்ட் நம்ம வெயிட் பார்த்துடலாம். வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30 கிராம்ஸ், அதாவது ஒரு 4 பவுனுக்கு ஒரு 1/4 பவுன் கம்மியாக இருக்கக்கூடிய கலெக்ஷன் இது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோன்ஸுமே லெஸ் பண்ணி தான் நம்ம கொடுப்போம். அப்போ 2 கிராம்ஸ் மாதிரி உங்களுக்கு ஸ்டோன் லெஸ் ஆகும். அப்போ ஒரு 28 கிராம்ஸ்க்கு நீங்கள் வாங்கிக்கலாம். அதாவது ஒரு 4 பவுனுக்குமே 1/2 பவுன் கம்மியாக இருக்கக்கூடிய கலெக்ஷன் தான் இது. ரொம்ப ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸ். நீங்கள் போடுறீங்க அப்படின்னாலும் ரொம்ப யூனிக்கான ஒரு பீஸ் இது. மோஸ்ட்லி நம்ம வந்து டார்க் கலர்ஸே கோல்டில் பார்த்து பழகிட்டோம் இல்லையா, அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குங்க, கொஞ்சம் கோல்ட் ஆயிடுச்சு. ஏன்னா உங்களுக்காக நான் சென்னையிலேருந்து மேட்டுப்பாளையம்லேருந்து சென்னைக்கு வந்து உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் நான் காமிச்சிட்ருக்கேன். கண்டிப்பாக காமிக்கணும் இல்லையா, நம்ம ஃபெஸ்டிவல்லாம் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக சென்னை மக்களுக்கும் என்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு வீட்டிலேருந்தே பார்க்குறக்கு ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு சான்ஸ் தானே, அதுக்காக தான் நம்ம வந்து காமிச்சிட்ருக்கோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இது இன்னுமே டிஃப்ரெண்ட்டாகனால ஒரு டார்க்குங்க. இது கோல்டான்னு கேட்பீங்க, அந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு கலெக்ஷன். பார்த்தீங்கன்னா தெரியும் 8 மாதிரி இருக்கும், ஆனால் 8 கிடையாது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு பேட்டர்ன். எல்லோ, ரோஸ் கோல்டு, ரோடியம், இது மூணுமே நல்லா டார்க்காக, எப்போவுமே நம்ம லைட்டாக பார்த்து பழகிருக்கோம் இல்லையா, இது பார்த்திங்க அப்படின்னா நல்லா டார்க்காகவே கொடுத்துருக்காங்க. எனக்கு நல்லா ஹெவியாக தெரியணும், நல்லா பளிச்சுன்னு தெரியணும் அப்படின்னா இந்த ஒரு கலெக்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 38 கிராம்ஸ் மாதிரி வருது. 5 பவுண்ட் கிட்ட இருக்குது. 5 பவுண்ட் அப்படிங்கும்போது 40 கிராம்ஸ் இல்லையா, 40 கிராம்ஸ்க்குமே உங்களுக்கு கம்மியாக வரக்கூடிய ஒரு கலெக்ஷன் தான். இந்த மாதிரியான ஹெவியான பீசஸ் நம்மளோட ஃபெஸ்டிவலில் இருக்குங்க.
ஃபெஸ்டிவல்னால் சும்மா கிடையாது, சூப்பர் கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஃபெஸ்டிவல்ங்கிறீங்களே, என்ன கொடுப்பீங்க எங்களுக்கு ஃபெஸ்டிவலுக்கு வந்தால் அப்படின்னு கண்டிப்பாக கேட்பீங்க, நிறைய பேர் கேட்பீங்க. நாங்களுமே அதை யோசிச்சு தான் 15 days நடக்கக்கூடிய இந்த ஃபெஸ்டிவலில் 15 மெம்பர்ஸ்க்கு கோல்டு செயின் நம்ம கொடுக்க போகிறோம். சும்மா இல்லைங்க, கோல்டு செயின் கொடுக்க போகிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் டேயில் நம்ம 15 மெம்பர்ஸுமே கூப்பிட்டு டே பை டே நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரோட நேமுமே நம்ம செலக்ட் பண்ணி எடுப்போம். அதை வந்து நம்ம ஒரு 15th டே வந்து எல்லாருக்குமே நம்ம வந்து கால் பண்ணி கூப்பிட்டு கொடுப்போம். ஓகேங்களா, யாராருக்காலும் நிறைய பேருக்கு கால் பண்ணி இப்போ 4th டே ஆயிடுச்சுலே 4 மெம்பர்ஸ் இன்னையோட சேர்த்து 4 மெம்பர்ஸ் நம்ம செலக்ட் பண்ணி கூப்பிட்டுருப்போம். கால் பண்ணி அவங்களுக்கு நம்ம சொல்லியிருப்போம். அவங்க வந்து லாஸ்ட் டே ஃபைனல் டேல வந்து நம்ம கொடுக்கக்கூடிய இந்த கிஃப்ட்டை, ஃப்ரீ கிஃப்ட்டை வந்து அவங்க வாங்கிப்பாங்க. இதோட வெயிட் பாருங்க. ஐயோ, இது எனக்கு ரொம்ப பிடிச்ச பீஸுங்க. ஓணம்க்கு நான் போட்டிருந்தேன், கேள்விக்கு மேலே கேட்டு கொண்டுட்டாங்க, அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு பீஸ். இது ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் வரும். இதோட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 81 கிராம்ஸ், 10 பவனுக்கு மேலே வரக்கூடிய ஒரு சூப்பர் கலெக்ஷன். இது பார்க்குறக்கே நல்லா ஹெவியாக இருக்கும். மோனம்க்கு நான் போட்டப்போ நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, என்ன எவ்வளோ வெயிட் இருக்கு, என்ன ப்ரைஸ் வரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா 81 கிராம்ஸ். 81 கிராம்ஸ் அப்படிங்கும்போது ஒரு 10 பவுனுக்கு மேலே 1 கிராம் மட்டும் எக்ஸஸாக வருது. இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ப்ரீமியமான கலெக்ஷன்ஸ்ல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பார்க்க எனக்கு எப்படி சொல்கிறது, ஆஹா சூப்பராக இருக்கே அப்படிங்கிற மாதிரியான ஒரு கலெக்ஷன். போட்டாலே இப்படி சொல்கிறது நம்ம பளிச்சுன்னு தெரியும், அந்த அளவுக்கு அப்படியே மின்னுதா, சூப்பராக இருக்கு இல்லையா. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பீஸுங்க இது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ட்ரெடிஷ்னலாக பார்த்துடலாம். ஓகேங்களா, ட்ரெடிஷ்னல் அதை விட முடியாது இல்லையா. எப்போவுமே என்ன கலெக்ஷன்ஸ் எவ்வளோ ட்ரெண்டியாக வாங்கினாலும் நிறைய பேர் கேட்கக்கூடியது, எனக்கு காசு மாலை கொடுங்க, மாங்காய் மாலை கொடுங்க, லக்ஷ்மி மாலை கொடுங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கேட்பாங்க. ஏன்னா எந்த ஒரு மேரேஜ்லையுமே இந்த மாதிரியான ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு பீஸ் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா, இருக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா நம்ம எப்போவுமே மறந்துடக்கூடாது அந்த ஒரு ட்ரெடிஷ்னல் அப்படிங்கிறது. இதோட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 18 கிராம்ஸ், அதாவது 2 பவுன் 2.25 பவுன் மட்டுமே வரக்கூடிய பீஸ் தான் இது. இந்த மாதிரி லைட் வெயிட்லேயுமே உங்களுக்கு ஆன்டிக் பீசஸ் இருக்குது. பார்க்கறதுக்கு எப்படியுமே ஒரு 3 பவுன் சொல்லுவாங்கங்க, நிஜமாலுமே சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம கோல்டு ஃபீல்ட்லேயே இருக்கிறனால நமக்கு அதோட பார்வையிலே தெரியும் இல்லையா, இது ஒரு 3 பவுனாவது வருது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா வெறும் 2.25 பவுன் மட்டும்தான். இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் ஒரு 16-15% வேஸ்டேஜில் இந்த ஒரு கலெக்ஷன்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம். ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இலை மாதிரி, லீஃப் மாதிரி இருக்குது. அதில் உங்களுக்கு குட்டி குட்டியாக அழகாக லக்ஷ்மி டிசைன்லாம் வச்சு பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகான ஒரு பீஸ். உங்களுக்கு இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ், இந்த காசு மலையெல்லாம் வாங்கணும், மாங்காய் மலையெல்லாம் வாங்கணும்னு ஐடியாவில் இருக்கீங்கன்னா இந்த மாதிரியான பீஸ் எல்லாம் சூஸ் பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராகவே இருக்குது. பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பீஸுங்க, இது பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியாக இருக்குது, நல்ல ஒரு பெரிய நெக்கலாக இருக்குது. உங்களுக்கெல்லாம் போட்டு ரொம்ப அழகாக இருக்கும், சோக்கரே தேவைப்படாது, அந்த மாதிரியான ஒரு பீஸ் தான். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பிங்க், ராணி பிங்க் கலரில் உங்களுக்கு கொடுத்து ஃபுல் ஆன்டிக் ஒர்க் தான் பண்ணியிருக்காங்க. ஆன்டிக் ஷேடில் ஆன்டிக் ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன் இது. இதுவுமே அரௌண்ட் ஒரு 10 பவன் கிட்ட, 77 கிராம் மாதிரி வருது. ஒரு 10 பவன் கிட்ட வரக்கூடிய ஒரு கலெக்ஷன் தான் இதுவுமே. இது எல்லாமே உங்களுக்கு நியர் ஒரு 18% வேஸ்டேஜில் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம். லுக்குமே ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. சாரீ, என்ன சொல்கிறது, லெஹங்கா, தாவணி, அந்த மாதிரி ரொம்ப ட்ரெடிஷ்னலான செட்டுக்கெல்லாம் இந்த மாதிரியான கலெக்ஷன். சல்வாருக்குமே நல்லாயிருக்கும். இந்த மாதிரியான ஒன்று போட்டால் போதும், ரொம்ப ஹெவியாலாம் போடாமல் சிம்பிளாக போட்டிங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய கலெக்ஷன் தான். இதுலேயே லைட் வெயிட் வேணும் அப்படின்னாலும் லைட் வெயிட்லேயுமே நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது. என்னடா ஹெவியான கலெக்ஷன்ஸே காமிச்சிட்டு இருக்கேன்னு நினைக்க வேணாம். ஏன்னா நீங்கள் இப்படியும் கேட்பீங்க, என்ன நீங்கள் ஹெவி லைட் வெயிட்னு சொல்லி இவ்வளோ ஹெவியாக காமிக்கிறீங்கன்னு கேட்பீங்க. நம்மளோட சேனலில் போய் பார்த்தீங்கனாலே தெரியும், ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி என்னங்க எப்போ லைட் வெயிட்டே காமிக்கிறீங்க அப்படிங்கிற அளவுக்கான லைட் வெயிட் கலெக்ஷன்ஸ் நம்ம போட்டிருக்கோம். அதனால தான் ஃபெஸ்டிவலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி நம்ம வந்து கொஞ்சம் ஹெவியான கலெக்ஷன்ஸே நம்ம வந்து நிறைய ஹைலைட் பண்ணி காமிச்சிட்ருக்கோம். இது பாருங்கள், இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு 33 கிராம்ஸ் மாதிரி வருது, அதாவது 4 பவுனுக்கு மேலே 1 கிராம் எக்ஸஸாக வரக்கூடிய கலெக்ஷன் இது. இதுலேயுமே உங்களுக்கு நல்ல ஒரு ரூபி, எமரால்ட் ஸ்டோன் எல்லாம் வச்சு சூப்பராக ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. இதில் க்ரீன் கலர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஓணம்க்கு நான் போட்டிருப்பேன், அதுவுமே சூப்பர் பீஸுங்க. வேறு லெவலில் ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்த கலெக்ஷன்னே சொல்லலாம். அதுவுமே நான் காமிக்கிறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த ஒரு பீஸ் இங்கே பாருங்கள், இந்த பீஸ் சொன்னேன்ல, இது கூடயே நான் அந்த ஒரு க்ரீன் கலருமே போட்டிருந்தேன், கான்ட்ராஸ்ட்டாக போட்டிருந்தேன். அதுக்குமே நிறைய பேர் ஓணம்க்கு எனக்கு ஓணம்க்கு வேணும் எனக்கு அந்த பீஸ் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்குமே நம்ம கொரியரில் ஆன்லைனில் கேட்டவங்களுக்கெல்லாம் நம்ம கொரியர் பண்ணிவிட்டோம் அந்த ஒரு கலெக்ஷனை. அது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 5 பவன் கிட்ட இருந்த கலெக்ஷன் நினைக்கிறேன், நான் பார்த்து சொல்கிறேன் உங்களுக்கு. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு 33 கிராம்ஸ், 4 பவுனுக்கு மேலே 1 கிராம் இருக்கக்கூடிய கலெக்ஷன். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு பீஸ் பார்த்தோம் இல்லையா, இந்த பீஸ் இங்கே பாருங்கள், இந்த பீஸ் இருக்கு இல்லையா, இதே மாதிரி வரக்கூடிய கலெக்ஷன் தான். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்னுமே அடுக்கடுக்காக வரும், ஆனால் கொஞ்சம் வெயிட் கூடங்க, நல்லாவே வெயிட் கூட, ஒரு 35 கிராம் வரக்கூடிய கலெக்ஷன். இது பார்த்தீங்கன்னா தெரியும், டேக்கில் பாருங்கள்,
35 கிராம் 110 மில்லி. அதில் வந்து உங்களுக்கு ஸ்டோன் லெஸ் போக ஒரு 29 கிராம்ஸ் மாதிரி வரும். 4 பவுனுக்குமே கம்மியாக வரக்கூடிய கலெக்ஷன் இது. இதில் உங்களுக்கு ஸ்டோன் எல்லாத்துலேயுமே இந்த அளவுக்கு ஹெவியாக வரக்கூடிய ஸ்டோன்ஸ் எல்லாமே நம்ம லெஸ் பண்ணி வெறும் கோல்டுக்கான ப்ரைஸ் மட்டும் தான் நீங்கள் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். இது இன்னைக்கு கோல்டு ரேட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6,980 ருபீஸ் அந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் போயிட்டுருக்கு. இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த ப்ரீமியமான கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 18%. ஆனால் நம்ம ஃபெஸ்டிவலில் பார்த்தீங்கன்னா 10 to 20% வேஸ்டேஜ்குள்ளே வர கலெக்ஷன்ஸ் மட்டும்தான் நம்ம வச்சுருக்கோங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான கலெக்ஷன்ஸ். உங்களுக்கு பிரைட்ஸ் எல்லாம் இருக்கீங்க அப்படிங்கும்போது இந்த மாதிரி வேஸ்டேஜில் கிடைக்குதுன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கு இல்லையா? அதனால் யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக இதை ஒரு சான்ஸாக எடுத்துகிட்டு நிறைய கலெக்ஷன்ஸ் வாங்கி நீங்கள் என்ஜாய் பண்ணணும்னு நாங்கள் நினைக்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பீஸ் பாருங்கள். மோஸ்ட்லி நிறைய கலர்ஸ் வந்து நமக்கு பேஸ்டல் ஷேட்ஸில் லைட் ஷேட்ஸில் வந்திருக்குங்க. இது பார்த்திங்கன்னா இன்னுமே ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா? அதோட பேர்ல்ஸ் அந்த ஸ்டோன் ஒர்க் தான் ரொம்பவுமே யூனிக்காக இருக்குன்னு சொல்லலாம். இதோட வெயிட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 42 கிராம்ஸ் மாதிரி வருது. அழகாக இருக்கு இல்லையா? 42 கிராமில் வரக்கூடிய சூப்பரான ஒரு பீஸ் இது. இன்னொன்று நல்லா ஹெவி பீஸுங்க. மேரேஜ்க்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா எப்படி சொல்கிறது, இங்கே பாருங்கள் நெக்கே பத்தல, அந்த அளவுக்கு நல்லா ஹெவியான ஒரு பீஸ். இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 பவுன் வருது. 40 கிராமில் இங்கே பாருங்கள் வெயிட் பார்த்தீங்கன்னா தெரியும். 40 கிராமில் எந்த ஒரு ஸ்டோன் ஒர்க்குமே எந்த ஒரு ரோடியம் ஒர்க் எதுவுமே இல்லை. உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டில் வந்திருக்கக்கூடிய கலெக்ஷன். எல்லோ கோல்டுலேயே இருக்குது. நல்லா ஹெவியான ஒரு பீஸ். நீங்கள் மேரேஜ்க்கு நான் ஏன் மேரேஜ்னு சொல்கிறேன்னா மோஸ்ட்லி இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம அதுக்கு தானே அதை தான் நம்ம சொல்லி காமிக்க முடியும். அதனால தான் நான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க அப்படின்னா இந்த ஒரு பீஸ் போட்டிங்கன்னா நல்லா ஹெவியாகவே தெரிவிங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா? இந்த கலெக்ஷன்ஸ் மட்டும் கிடையாதுங்க. நீங்கள் அப்படியே காமிங்க. இந்த ஃபுல்லாக பேக் அந்த சைடெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு நெக்லஸில் வெரைட்டிஸ். கீழே இங்கேயும் பாருங்கள், இங்கேயும் காமிங்க. எப்படி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே இந்த இடமா இருக்கட்டும் இல்லை அந்த சைடாக இருக்கட்டும் எல்லாம் எங்கெங்கெல்லாம் இடம் கிடைக்குதோ அங்கெல்லாம் ஃபுல்லாகவே நம்ம நெக்லஸ் ஹாரம் தான் செட் பண்ணி வச்சுருக்கோம். அதே மாதிரி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் இருக்காங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாகவே உங்களுக்கு நெக்லஸ் ஹாரம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம வச்சுருக்கோம். உங்களுக்கு எந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் கேட்டாலுமே நம்ம கண்டிப்பாக கொடுப்போம். அதுக்காக தான் இந்த ஒரு ஃபெஸ்டிவல். நீங்கள் எப்படிப்பட்ட கலெக்ஷன்ஸாக இருந்தாலும் எந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எந்த வெயிட்டில் கேட்டாலுமே கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரியெல்லாம் கொண்டு வந்திருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள். இது இன்னுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு பீஸ்னே சொல்லலாம். ஒரு க்ரீன் கலர் லைட், ரொம்ப டார்க் கிடையாது, எமரால்ட் ஸ்டோன் மாதிரி இல்லாமல் பாருங்க கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டான ஒரு பேட்டர்ன். நல்லா இருக்குல்ல? நானே ஃபஸ்ட் டைம் பார்க்குறேங்க இந்த பீஸை. இது வரைக்கும் நான் வச்சே காமிக்கல. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒர்க் கொடுத்து ரொம்ப நீட்டாக ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. இதோட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 24 கிராம்ஸ் கிட்ட இருக்குது. 23.770 மில்லி இருக்குது. அதில் உங்களுக்கு 2 கிராம்ஸ் வந்து லெஸ் ஆகும். 1/4 பவுனுக்கு மேலேயே லெஸ் ஆகி ஒரு 21.570 மில்லியில் இந்த ஒரு கலெக்ஷன் நீங்கள் வாங்கிக்கலாம். இதுலேயே ஒரு 2-3 பீசஸ் இருந்தது. இப்போது உங்களுக்கு எத்தனை பேர்த்துக்கு ஒரே மாதிரி கலெக்ஷன் வேணும்னாலும் நம்ம பண்ணிக்கலாம். இதோட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30 கிராம்ஸ் 700 மில்லி. ஸ்டோன் லெஸ் பண்ணுவோம் கண்டிப்பாக இல்லையா? அப்படி இருக்கும்போது 25.600 மில்லியில் வரக்கூடிய கலெக்ஷன் இது. இது எல்லாமே 18% அந்த வேஸ்டேஜ்குள்ளே வாங்கிக்க முடியும். சூப்பராக இருக்குங்க. 16, 17 இந்த மாதிரி அந்த ஒரு வேஸ்டேஜில் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் வாங்கிக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் வெளியே வாங்குறதை காட்டிலும் ரீசனபிளாக தான் நீங்கள் வாங்கிட்டு போவீங்க. சூப்பரான கலெக்ஷன்ஸ், மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக வருத்தப்படுவீங்க. சும்மா சொல்லலைங்க, நிஜமாலுமே வருத்தப்படுவீங்க. அந்த அளவுக்கு சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. இது ஒன்று பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம லைட் வெயிட்லேயுமே வச்சுருக்கோங்க. சூப்பராக இருக்கும். ஹெவி வெயிட்டில் கேட்குறவங்களுக்கு அந்த ஆப்ஷனுமே இருக்குது. இதோட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா 46 கிராம்ஸ் 750 மில்லி. 46 கிராம் 750 மில்லி வரக்கூடிய கலெக்ஷன். ஸ்டோன் லெஸ் பண்ணி ஒரு 43 கிராம் 780 மில்லி மாதிரி வரும். நல்லா இருக்கு இல்லையா? சூப்பராக இருக்குங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்டான நிறைய நெக்லஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. நான் உங்களுக்கு ஓவராலாக நிறைய காமிச்சிருக்கேன்.